ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ரியல் லைஃப். என்னடா பார்க்க கேக்கு மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க சீம்பால். இன்னைக்கு சீம்பால் தான் நம்மளோட ரெசிபி. இது பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டர் வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க. இது வந்து திருச்செங்கோட்டு நாட்டு ரக மாடுங்க. இது இல்லாமல் குட்டை ரக மாடுகளும் வச்சுருக்காங்க. இது வந்து எதுக்காக அவங்க வந்து பயன்படுத்திட்டு வராங்க இந்த மாதிரி ரக மாடுகள் அப்படின்னா, அவங்க குழந்தைங்களுக்கு ஆர்கானிக்காக வந்து பால் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும், இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த பாரம்பரியத்தை அவங்க வந்து கடைப்பிடிச்சி வந்துட்டு இருக்காங்கங்க. அவங்க வீட்டுல இருந்து கொடுத்து விட்ட பால் தான் இது. சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, சுக்கு 2, ஏலக்காய் ஒரு 5-6, சர்க்கரை, பால் ஒரு 200 ml எடுத்து வச்சிருக்கேன். சீம்பால் பார்த்தீங்கன்னா எனக்கு 1/2 லிட்டர் இருக்குங்க. இதுக்கு ஏற்ற பொருள் தான். 1/2 லிட்டருக்கு ஒரு 200 ml நல்ல பால் வந்து கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் 1 லிட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னும் கூட இன்னொரு 200 ml சேர்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவும் ஆகாமல் கெட்டியாகவும் ஆகாமல் நம்ம வந்து சீம்பால் வந்து செய்யணும். இல்லை அப்படின்னா கொல கொலன்னு போயிடும். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுக்கு, அந்த சுக்கை வந்து சேர்த்துக்கலாம். கூட வந்து ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 5-6 போதும். எனக்கு சுக்கு வந்து நிறையா வேணும் அப்படின்றதால நான் கொஞ்சம் சுக்கு எச்சா வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். சர்க்கரை இது மட்டும் போட்டால் அரைப்படாது. அதனால நான் சர்க்கரை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பவுடர் ஃபார்மில் எனக்கு வேணும் அப்படின்றனால நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஜலிக்கலை நான். உங்களுக்கு வேண்டாம் அது திப்பியாக தட்படும் வாயில் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சிங்கன்னா அதோட பவுடர் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் இதோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா சீம்பால் 1/2 லிட்டர், அதில் வந்து இந்த சுக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு, ஏலக்காய், சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, மிக்சியில் போட்டு அரைச்சதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். பவுடர் ஃபார்மில் இருக்குது. நீங்கள் வந்து 1-2 தான் அரைப்படுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சலிச்சிங்கன்னா அது வந்து அந்த பவுடர் ஃபார்மில் அடியில் வந்து செக்மெண்ட் ஆகிடும். நீங்கள் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க வந்து கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நல்ல பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இன்னும் சர்க்கரை இருக்குது, அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் அந்த பபிள்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கரைஞ்சிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதை நம்ம கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 200 ml பால், அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து சீம்பால் திக்காக இருக்குது அப்படின்றனால நான் 200 ml ஆட் பண்ணுறேன். இல்லை கொஞ்சம் மைல்டான சீம்பாலாக இருக்குது, 2வது நாளத்து சீம்பால் மாடு கண்டு போட்டு அது 2வது நாளத்து பால் அப்படின்னா இதில் கூட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு 50 ml வந்து குறைச்சிக்கோங்க. எனக்கு இது 200 ml கரெக்டாக இருந்தது, அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து நம்ம வந்து காஃபியில் போடுற மாதிரி தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்துட்டு கூட குறைச்சல் வந்து சேர்த்துக்கணும். நான் வந்துட்டு இந்த அளவு சர்க்கரையை விட 2 பவுல், இதில் விட 1.5 பவுல் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுடலாம். கொஞ்சம் தித்திப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து சர்க்கரை கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம இட்லி வேவிப்போம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிடாதீங்க, அப்பப்போ எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் வந்து நான் ஒரு லிட்டர் தண்ணி இருக்கும், நான் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து எரிக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்த மாதிரி இருக்கும். நல்லா குக் ஆகணும், டீப்பாக குக் ஆகணும் அப்படின்னா நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சீம்பால், அது வந்து கொஞ்சம் சூடானோடனே, இட்லிக்கெலாம் நம்ம அவிப்போம்ல, கொஞ்சம் சூடானோடனே இட்லி வைக்கிற மாதிரி இது வந்து கொஞ்சம் சூடானோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சீம்பால் எடுத்து அதில் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சீம்பால் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுதான் வந்துட்டு சீம்பால் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்போ வந்து நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது வரையிலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா சுக்கு, அது வந்து அடியில் போய் தேங்கிடும். சப்போஸ் நம்ம சுகர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண முட்டாலும் அது வந்து அடியில் போய் தேங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், முன்ன நல்லா எல்லோ கலரில் இருந்துச்சு, இப்போ ஒயிட் கலரில் மாறிடுச்சு இல்லையா. இது வந்து கால்வாசி குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கால்வாசி குக் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன். நல்லா அது கட்டி தட்டின மாதிரி இருக்கும். சீம்பால் வந்து தண்ணி மாதிரி இருந்தது கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலே இனிமேல் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, குக்காக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம விடணும்.
மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஆனால் வாட்டர் லெவலை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் லெவல் குறையக்கூடாது. வாட்டர் லெவல் பாத்திரத்துக்கு ஹாஃப் தான் இருக்கணும், 3/4 பங்கு கூட இருக்கக்கூடாது. அது வந்து பாயில் ஆகும்போது தண்ணி வந்துட்டு சீம்பாலில் போய் படுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹாஃப் தான் இருக்கணும், அதுக்கும் கால். நம்ம அப்பப்போ தண்ணி வேணும்னா கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், சீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி காட்டுறேன் பாருங்கள், அதில் வந்து சுத்தமாக ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம சீம் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான சைன். இப்போ பாருங்கள், சுத்தமாக வந்து ஒட்டவே இல்லை. ஸோ நம்ம சீம் வந்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. எப்போவும் எங்கள் வீட்டில் வந்து நைட்டு செஞ்சுட்டு மார்னிங் சாப்பிடுவோம். இந்த சீம்பால் வந்து நான் மார்னிங் செஞ்சேன், அதனால் ஆஃப்டர்நூன் கட் பண்ணுறோம். எப்பவும் கொஞ்சம் ஆற விட்டு கட் பண்ணிங்கன்னா சீம் வந்து நல்ல திக்னஸாகவும் இருக்கும், ஸ்டிஃபாகவும் இருக்கும். வெந்த உடனே நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொலன்னு இருக்கும். இப்போ நான் ஊற்றின ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஜெல்லி டைப்பில் இருக்கும், ஸ்டிஃபாகவும் இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு ஸ்டிஃபாக சாப்பிட தான் பிடிக்கும் அப்படின்னா நல்ல பால் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி நான் வச்சுருக்க மாதிரி கன்சிஸ்டன்சிலே ஓகே அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன ரேஷியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி திக்கான நல்ல ஜூஸியான சீம்பால் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக வந்துட்டு பீஸஸாக விழுது அப்படின்ட்டு. மறக்காமல் உங்களுக்கு சீம்பால் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சதுங்க. குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கடவுள் வந்து இயற்கையாகவே நமக்கு நிறைய விஷயங்களை படைச்சிருக்காரு, நாம தான் அதை மிஸ் பண்ணிடுறோம். ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளதுங்க இது. இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், நல்லா பீஸஸாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ கொட்டும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. வாவ், பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். சீம்பால் வந்து அடியில் இருக்குது, நம்ம போட்டல சுக்கு அதெல்லாம் பாருங்கள் பர்ஃபெக்டாக மேலே இருக்குது, அடியில் வந்து ஒன்றுமே ஓட்டலை பவுலில். நல்லா பர்ஃபெக்டாக வந்துருக்கு, பர்ஃபெக்டான ஷேப்பில் இருக்குல்ல. இதே மாதிரி ரேஷியோவில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி வரும். நம்ம நல்லா கிளறினால தான் அடியில் இந்த பவுலில் எதுவுமே வந்து ஒட்டலை, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒரே ஒரு டைம் தான் நம்ம வந்து கொட்டணும், அதுலேயே வந்து எல்லாமே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் செஞ்ச மாதிரியே இந்த ரேஷியோவில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.